வணக்கம், நான் தான் ஷெஃப் Deena. வெல்கம் பேக் டு ஷெஃப் Deena's கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்பெகத்தி பாஸ்தா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இன்றைக்கி டிசானோ ஸ்பெகத்தி யூஸ் பண்ணி தான் இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு வந்து பாஸ்தா வந்து டைப்ஸ் ஆஃப் பாஸ்தா இருக்குன்னு நல்லா தெரியும். ஆனால் இந்த பாஸ்தா குக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டைம் வேரியன்ஸ் வரும். இன்றைக்கி ப்ராப்பராக இந்த ஸ்பெகத்தி எப்படி ப்ராப்பராக பாயில் பண்ணி அந்த ரெட் சாஸில் டாஸ் பண்ணி குக் பண்ணிட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி இந்த ரெட் சாஸ் வந்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க சாஸை யூஸ் பண்ணி தான் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரெட் சாஸ் எப்படி பண்ணுறது சொல்லி தெரியும்னா இங்கே கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணால் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் அந்த ரெட் சாஸ் எப்படி பண்ணுறது சொல்லி உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள்: டிசானோ ஸ்பெகத்தி 150 கிராம், பாஸ்தா சாஸ் 3 டேபிள் ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன், ட்ரை பேசில் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சீஸ் தேவையான அளவு, ஆலிவ் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன், பட்டர் 1/2 டேபிள் ஸ்பூன், நறுக்கிய வெங்காயம் 1 டீஸ்பூன், நறுக்கிய பூண்டு 1 டீஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த ஸ்பெகத்தியை பாயில் பண்ண போகிறோம். அதனால் இந்த ஹாட் வாட்டரில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் எண்ணெய். இந்த எண்ணெய் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, இந்த ஸ்பெகத்தி பாயில் பண்ணும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரணும். அதனால தான் இந்த எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் என்கிட்ட இருக்க இந்த டிசானோ ஸ்பெகத்தியை இதில் ஆட் பண்ணி பாயில் பண்ண போகிறோம். இப்போது இந்த ஸ்பெகத்தி இதில் போட்ட பிறகு டைமிங், அதாவது இந்த குக் பண்ணுறதுக்கு டைமிங் எந்த அளவுக்கு இருக்கணும்னு கேட்டிங்கன்னா 7லேருந்து 8 நிமிஷம் இருக்கணும். அதிக நேரம் குக் பண்ணாலும் இந்த ஸ்பெகத்தி ஸ்மாஷ் ஆகிடும். பேனில் போட்டு டாஸ் பண்ண முடியாது. அதனால் கரெக்டாக டைம் வச்சு குக் பண்ண சொல்கிறோம். இந்த ஸ்பெகத்திக்கு மட்டும் டைமிங் இல்லை, நார்மலாக வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் பாஸ்தா பாயில் பண்ணாமல் கூட உங்கள் டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே வந்து பெண்ணை யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பெண்ணை பாயில் பண்ணுற டைமிங் 8 நிமிஷம். ஸோ அதனால் டைப்ஸ் ஆஃப் பாஸ்தாக்கு ஏற்ற மாதிரி 1 நிமிஷம் 2 நிமிஷம் வேரியன்ஸ் இருக்கும், வேறு எதுவும் இல்லை. இப்போ இந்த ஸ்பெகத்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெடி ஆனதை அப்படியே எடுத்து போய்ட்டு ஒரு ஸ்டெயினில் நான் போடுறோம். நீங்கள் ஸ்டெயின் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுறோன்னா ஒரு ட்ரேயில் போட்டு கொஞ்சம் சூடு ஆற விட போகிறோம். அது எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்பெகத்தியை அப்படியே இந்த ட்ரேயில், அதாவது ஒரு லாங்கான ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. இந்த ட்ரேயில் போட்ட பிறகு கொஞ்சம் ஆயில் போட்டிருக்கோம். இந்த ஆயில் திருப்பி எதுக்காகனா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம ஆயில் போட்டிருக்கோம். இப்போ ஆல்மோஸ்ட் இந்த ஸ்பெகத்தி எப்படி பாயில் பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். இதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பாஸ்தா சாஸோட டாஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த பேனில் நம்மக்கிட்ட இருக்க டிசானோ எக்ஸ்ட்ரா லைட் ஆலிவ் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு பட்டர். இந்த ஆலிவ் ஆயிலும் பட்டரும் டுகெதர் மெல்ட் ஆகிற டைமில் நம்மக்கிட்ட இருக்க இந்த கார்லிக் ஆனியன் போட்டு ஜஸ்ட் லைட்டாக டாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாஸ் போட்டு குக் பண்ண போகிறோம். நார்மலாக நீங்கள் இந்த பாஸ்தா பண்ணும்போது ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறது நல்லது. எங்கள் வீட்டில் ஆலிவ் ஆயில் இல்லை, என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா அந்த டைமில் எக்ஸ்ட்ரா பட்டரை ஆட் பண்ணி ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், இந்த கார்லிக், அதுக்கப்புறம் இந்த ஆனியனும் 2 ஜஸ்ட் லைட்டாக சாத்தே பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாஸ் போட்டு குக் பண்ண போகிறோம். நான் யூஸ் பண்ண போகிறது நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த சாஸ் தான். நம்ம சேனல் ஆல்ரெடி பாஸ்தா ரெட் சாஸ் எப்படி பண்ணுறது சொல்லி நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன், வேணுன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு சாஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னா ரெடிமேட் பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டிலோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 120 ரூபா தான். ஸோ இப்போ இந்த சாஸ் போட்டு ஜஸ்ட் லைட்டாக அந்த ஆலிவ் ஆயில், பட்டர், கார்லிக், ஆனியன், அதுக்கப்புறம் இந்த சாஸை போட்டு டாஸ் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். ரெடிமேட் சாஸ்னால், இதே வீட்டில் ஹோம்மேடாக பண்ணுற சாஸ்னால் நீங்கள் 2 நிமிஷம் குக் பண்ணுறதுனா தவறு இருக்காது. இதுக்கப்புறம் ட்ரை பேசில் போட்டிருக்கேன். நார்மலாக ஃப்ரெஷ் பேசில் போட்டு குக் பண்ண நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ் பேசில், அதாவது துளசி இருந்துன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ட்ரை பேசில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு பாயில் பண்ண அந்த ஸ்பெகத்தியை டேரெக்டாக வைக்கிறோம். இப்போ பார்த்தீங்களா அந்த ஸ்பெகத்தி எதுக்காக பாயில் பண்ணும்போது ஆயில் ஆட் பண்ண இப்போ புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி உதிரியாக வந்தால் தான் அந்த பாஸ்தா சாஸோட போட்டு டாஸ் பண்ணும்போது கரெக்டாக வரும். அதனால தான் உங்களுக்கு தெளிவாக பாயில் பண்ணும்போது டைமிங் மென்ஷன் பண்ணேன். அதுக்கப்புறம் குக் பண்ணும்போது சால்ட், ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இதே மாதிரி பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக நல்லா வரும். அதே டைமில் இந்த சாஸோட போட்டு ஜஸ்ட் லைட்டாக டாஸ் பண்ணுங்க. ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். அப்படி குக் பண்ண ஜஸ்ட் லைட்டாக ஹாட் வாட்டர் மேலே தெளிச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். சாஸ் டைட்டாக இருந்தால் பட்சத்தில் மட்டும்தான். ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுல. இந்த இடத்துல பார்மேசன் சீஸ் நீங்கள் வேணால் யூஸ் பண்ணலாம். என்கிட்ட பார்மேசன் சீஸ் இல்லை, அதனால் ரெகுலராக யூஸ் பண்ணுற சீஸ் மட்டும் தான் போட்டிருக்கோம். சீசனிங்க்கு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டிருக்கேன். இப்போ ரெடியான இந்த பாஸ்தாவை அப்படியே எடுத்து பிளேட்டிங் பண்ண வேண்டியதான். நீங்கள் எப்போவுமே இந்த ஸ்பெகத்தி எடுக்கும்போது ஜஸ்ட் டாங்கில் எடுத்து இந்த மாதிரி டர்ன் பண்ணி இப்படி எடுத்து வச்சிங்கன்னா அழகான ப்ரெசன்டேஷன் கொடுக்க முடியும். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்பெகத்தி எப்படி பாயில் பண்ணுறது, அதே டைமில் சாஸில் போட்டு எப்படி குக் பண்ணுறது நீ சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்க, அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
என்னங்க இந்த டிசானோ ஸ்பெகத்தி பாஸ்தா எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பர்டிகுலராக நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு பாஸ்தானா ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லை, நூடுல்ஸ் மாதிரி அப்படி நீட்டாக இருக்கிற அந்த ஸ்பெகத்தியை சாப்பிட்றதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல. உடனே உங்கள் வீட்டு கிச்சன் போங்க, ட்ரை பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.